Hi guys, welcome to Manas Abhimanyu's YouTube channel. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பீன்ஸ், கேரட் எல்லாத்தையுமே குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்க பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகமையும் குட்டி குட்டியாவே எடுத்து வெட்டி வச்சுக்கணும். அப்புறமா 3 பல் பூண்டு எடுத்து அதையும் குட்டி குட்டியா வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் சைட்லேயே ரைஸையும் ஊற வச்சு வச்சிடலாம். நான் மசாலா சாஸ் எதுவுமே சேர்க்காததுனால பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். பெப்பரையும் தனியாக லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடல் பாசி அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்க அந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். அதனால இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிப்போம். 5 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தா அந்த பீன்ஸோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சாஃப்ட் ஆகிருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிருந்த ரைஸ் எடுத்து ஒரு 80% குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் உரையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் வதங்கிட்டு இருந்த வெஜிடபிள்ஸில் பெப்பர் பொடியும் உப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பெப்பர் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கோங்க. பெப்பரும் உப்பும் அந்த வெஜிடபிள்ஸ் கூட மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக மட்டும் கிளறிடுங்க, இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மானஸ் அபிமன்யு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.